ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்து எங்கள் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் தினமும் ஏதோ ஒரு ஸ்லோகத்தை தொடர்ந்து அதற்கு சொல்லிட்டு வாங்க. அது அதனோட தாக்கம் நமக்கு இருந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடித்ததை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, சிறப்பானது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஜோதிடத்தினோட இதை பற்றி பார்க்கலாம். தோஷ நட்சத்திரங்கள். சூன்ய மாதம். ஒரு தமிழ் மாதத்தின் 2 பௌர்ணமியோ அல்லது அமாவாசையோ வந்தால் அந்த மாதம் சூன்ய மாதம் அல்லது மல மாதம் என்று அழைக்கப்படும். இந்த மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. சித்திரை மற்றும் வைகாசி மாதத்தில் 2 பௌர்ணமி வந்தால் அது சூன்ய மாதமாக கருதப்படுவது இல்லை. ஏனென்றால் சித்திரை மாதம் மேசராசியில் சூரியன் உச்சமாவதாலும் வைகாசியில் ரிஷபராசியில் சந்திரன் உச்சமாவதாலும் இந்த மாதங்களில் 2 பௌர்ணமி வந்தாலும் சூன்யம் ஏற்படுவது இல்லை. தனிஷா பஞ்சமி பற்றிய விவரங்கள். அக்னி நட்சத்திரம், அவமானம், திரிதின ஸ்பிரிக், சூன்ய மாதத்தை கவனத்தில் கொள்ளவும். தோஷ நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. அதனோட தோஷ காலம் 6 மாதம். ரோகிணி 4 மாதம். கார்த்திகை உத்திரம் 3 மாதம். மிருகசீரிடம், புனர்பூசம், சித்திரை, விசாகம் மற்றும் உத்திராட நட்சத்திரம் 2 மாதம். மேற்குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் யாராவது இருந்தால் தோஷ காலம் முடியும் வரை இந்த வீட்டில் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கணும். அதாவது வெங்கல விளக்கத்தில் நல்லெண்ணெய் விட்டு விளக்கேற்றி வர வேண்டும். அந்த முடிவில் அந்த விளக்கை தானம் பண்ணிடுங்க. சூரியன் சித்திரை மாதத்தில் மேசராசியில் பரணி 3ஆம் பாதத்தில் பிரவேசித்து முதல் ரிஷபராசியில் ரோகிணி 1ஆம் பாதம் வரை சந்திருக்கக்கூடிய காலம் அக்னி நட்சத்திர காலம். அக்னி நட்சத்திரம் என்றால் என்ன? சூரியன் சித்திரை மாதத்தில் மேசராசியில் பரணி 3ஆம் பாதத்தில் பிரவேசித்து முதல் ரிஷபராசியில் ரோகிணி 1ஆம் பாதம் வரை சஞ்சரிக்கக்கூடிய காலம் அக்னி நட்சத்திர காலம். இதில் செய்யக்கூடியவை உபநயனம், விவாகம், யாகங்கள், தர்மம் மற்றும் பொது ஸ்தாபன கட்டிடங்களை அமைத்தல். செய்யக்கூடாதவை செடி கொடி வெட்டுதல், நார் உரித்தல், நிலம் வீடு வாகனம் வாங்குதல், பதிவு செய்தல், விதை விதைத்தல், கிணறு வெட்டுதல், குளம் குட்டை அமைத்தல், குருவிடம் தீச்செவி, இதெல்லாம் செய்யக்கூடாதது. திரிதின ஸ்பிரிக். ஒரு திதி அல்லது நட்சத்திரம் தொடர்ந்து 3 தினங்களாக வியாபித்து வருமே ஆனால் அந்த நாட்கள் திரிதின ஸ்பிரிக் என்று அழைக்கப்படும். அதில் ஒரு திதியோ அல்லது நட்சத்திரமோ 60 நாளையை முழுமையாக இடம்பெறும் நாள் உன்னத சுப நாளாக கருதப்படும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பொருளடக்கம். அதாவது குடும்ப ஜோதிடம்ங்கிறதுல பொருளடக்கம் என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம். ராசிகள், கிரகங்கள், யுகங்கள், வருஷங்கள், சகாப்தங்கள், வருஷங்கள், நட்சத்திரங்கள், ராசி மண்டலம். எவ்வித நட்சத்திரங்களில் அபவசவ்ய நட்சத்திரங்கள், தாமச நட்சத்திரங்கள், ராஜச நட்சத்திரங்கள், சாத்வீக நட்சத்திரங்கள், அயனங்கள், ருதுக்கள், திதிகள், யோகங்கள், கரணங்கள், வேலைகள், குளிகாதியன், நவகிரகங்கள், கிரகதானியம், புஷ்பம், குளிகன், தினமும் உதயமாகும் காலம், நட்சத்திர அதிதேவதைகள், புருஷ நட்சத்திரங்கள், ஸ்ரீ எவ்வளோ இருக்கு பாருங்க. புருஷ நட்சத்திரங்கள், ஸ்ரீ நட்சத்திரங்கள், அவி நட்சத்திரங்கள், கிரகங்களின் தத்துவம், நிறம், ஜாதி, வடிவம், அவயங்கள், உலோகப் பொருட்கள், பாசைகள், கலைகள், ரத்தினங்கள், சமித்துக்கள், சுவைகள், பஞ்சபூத கிரக நாடி, திக்குகள், அதிதேவதை, ராசிகள், சஞ்சரிக்கும் கால அளவு, கால நேரங்கள், ஸ்திர உபய குணங்கள், ஆட்சி, உச்சம், நீசம், மூலத்திரிகோணம், நட்பு வீடுகள், பகை வீடுகள், பார்வை மார்க்கம், பலன் தரும் காலங்கள், அடுத்த ராசிகளின் பார்வை, ராசிகளின் இயற்கை, உடுமகா திசை, புத்தி காலம், மகாதசை, புத்தி, அந்தரம், ஜாதகம் கணிக்கும் வழி. லக்னம் என்றால் என்ன? உதாரண ஜாதகம், சூரிய உதயம், உதயாதி ஜனன நாளிகை, அச்சாம்சம், ராசி பிரமாணமும், உதய லக்ன சேஷமும், சந்தம லக்னம், லக்னம் கணிக்கும் வழி, நவாம்ச லக்னம், ஜன்ம நட்சத்திரம், ஆதியந்த பரம நாளிகை, ஜனனகால
தசாஜேஷம். உதாரண ஜாதகம். தசை என்றால் என்ன? முதல் தசை இது. புத்தி என்றால் என்ன? புத்திகளை கண்டுபிடிக்கும் சுலபமான வழி. புத்திகளை கண்டுபிடிக்கும் சுலபமான வழிகள். புத்தியின் உபயோகம் என்ன? சூரிய தசை புத்தி அந்தரம். முதல் சுக்கிர புத்தி அந்தரங்கள் யாவை? சில முக்கிய பட்டணங்களின் ராசியான சங்கையை நவாம்ச சக்கரம். ராசி சக்கரம் நவாம்ச சக்கரம். ஸ்தாபன பதம். ஸ்தாபன பலங்கள். சுபர்கள் பாவிகள். கேந்திரம் கேந்திராதிபத்திய தோஷம். ஆதிபத்திய சுப பாவ பலன்கள். கேந்திரங்கள் கிரக கேந்திர பலன். திரிகோண பலன். நவகிரக காரகத்துவம். லக்ன பலன். ஜன்ம நட்சத்திர பலன். பாலாஷ்டம். சிசுவுக்கு தாய்க்கும் அரிஷ்டம். சிசு தகப்பனார் மற்றவர்களின் அரிஷ்டம். சிசுவுக்கு கண்டங்கள். மாமன் தாய் தந்தை கண்டங்கள். சந்திர ராசி பலன். தசாபுத்தி. லக்னம் முதல் 12 பாவங்களின் பாவகாதிபதி பலன்கள். தசாபுத்தி பலன்கள். கோச்சார பலன்கள். கோச்சாரத்தில் குரு சனி பலன்கள். 7.5 சனி. ஜாதக யோகங்கள். தசாபுத்தி சாந்திகள். விவாக பொருத்தங்கள். சஷ்டாஷ்டக தோஷம். அங்காரக தோஷம். விவாக பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள். ஒரு பழைய புக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவ்வளோ இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தடைபட்டு வரும் விவாகமும் பரிகாரமும் சாந்திகள். கசரம். திரிச்சேஷ்டை விவாக காலத்தில் கிரக பிரீத்தி. வது கிருக்க பிரவேசம். உபநயனம். பஞ்சாங்கம். விசேஷம். அம்சங்கள் இன்னும் நிறைய இருக்கும். திதி வார நட்சத்திர லக்ன தியாஜிதங்கள். பத்தினி கர்ப்பமாக இருக்கும்போது நாம் செய்ய வேண்டியவை. கோதூளி லக்னம். குரு பகவான். ரோகிணி சந்திராபலம். 12 லக்கணங்களில் செய்யக்கூடியவை. மாசங்கள். சுபகாரியங்களுக்கு சிறந்த நட்சத்திரங்கள். நாமகரணம். அன்னாபிஷேகம். அன்னப்பிரசானம். காதுகுத்த. முடிவு. உபநயனம். மாங்கல்யம் செய்ய. விவாகம். சீமந்தம் செய்ய. திருக்காரம்பம். கிரகப்பிரவேசம். யாத்திரை. பிரயாணம். கிணறு வெட்ட. ஆபரணம் பூணுதல். வியாதிதம். மருத்துவ. ஆடு மாடு முதலியவை வாங்க விற்க. ஸ்ரீஜாதகம். ருதுகால பலன்கள். ஜனனகால பலன்கள். வீடு வாச கட்டல். வாஸ்து சாஸ்திரம். வீடு கட்ட ஆரம்பிக்க. கிரகப்பிரவேசத்திற்கு நல்ல காலம். முடிக்காமல் கிரகப்பிரவேசம் கூடாது. கிணறு வெட்டுதலின் குலம். பிரயாணம் செய்ய. பிரயாணத்திற்கு சாத்வீக ராஜச தாமச வேலைகள். பரஸ்தானம். சகுனங்கள். தினப்பலன் பார்க்கும்படி. தினப்பலன் மாதப்பலன். ஆரூடம் சொல்லும் விதம். நவகிரக ஆரூடம். பலகரை ஆரூடம். பலகர ஜோதிடம். அப்புறம் வெற்றிலை ஜோதிடம். அற்புத ஸ்ரீ சகாதேவர் அற்புத ஆரூட சக்கரம். சொப்பன பலன். தினசரி ஹோரை ஆரம்பம் முடிவு. ராகு குளிகாதி நால்வர் காலங்கள். யோகினி நிற்கும் திசை. சடலற்ற தலையற்ற நாட்கள். கெப்போட்டம் ஓடுகின்ற தேதி. எண்ணெய் ஸ்நானம் செய்ய வேண்டிய நாட்கள். ஜோதிட அனுஷ்பந்தங்கள். 7.5 சனியில் காலபலன். ஜோதிட சொல் விளக்கம். நவாம்ச திரிசாம்ச சக்கரங்கள். காசி மண்டலத்தில் ராகு காலம் இருக்கையும். குருச்சனி பயிற்சி பலன்கள். சனி பலன்கள். விதியை மாற்றும்படி. ஜாதக பலனை கண்டுகொள்ள விதிகள். லக்ன வீடுகள். சனி ஸ்தோத்திரம். அஷ்டதிக் பாலகர். ஆதிஹிருதயம். பாதுகையும் ஸ்ரீ பாதுகையும் நவகிரகங்களும். நவகிரக கோலம். நவகிரக கோல மால மந்திரம். நவ அஷ்டோத்தர சத்தநாமாவளி. நவகிரக மங்களம். ஜாதக குறிப்பு. 11 சித்தர்களில் ஒருவர். தமிழ் மொழிக்கும் கர்த்தாவும். வைத்தியம். ஜோதிட மாந்திரீக நாடி ஜோசி முதலியவை பற்றி பல கிராந்தங்களை செய்தவருமாக ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர்களின் திருவடிகளில் இந்த நூலை சமர்ப்பிக்கிறோம். குடும்ப ஜோதிடம் என்னும் இந்த நூல் அவ்வளவு அழகாக அவ்வளோ இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை இந்த புக்கு கிடையாது, எல்லாமே இந்த ஒரே புக்லேயே அடக்கம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த புக்கு கிடைச்சா வாங்குங்க. ஜோதிடத்தில் இவ்வளோ இருக்குது. அகத்தியர் எல்லா மாமுனிவர்கள் எல்லாம் வழிவகுத்து கொடுத்தது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த நல்ல தகவலை தர. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கூட கேளுங்க. என்னோடய ஷார்ட்ஸில் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன்.
அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. என்னுடைய ஃபோன் நம்பர் கூட எதுலேயோ ஒன்றில் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு சந்தேகம்னா கூட கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் வந்து காசெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒன்றும் இது பண்ணிகிட்டு இருக்க வேணாம். என்னுடைய ஃபோன் நம்பர் கூட அடுத்தது நான் கொடுக்குறேன். நான் வந்து எனக்கு அது அவ்வளோவா சொல்ல தெரியல, நான் இப்போ வந்து உங்களுக்கு நான் தரேன். ஓகே. நான் தினம் ஒரு பயனுள்ள தகவல், நல்ல தகவல் கொடுங்க, இல்லை சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே நல்லா இதை கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது ஒரு ஷார்ட்ஸில், எடுத்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கூட ஃபோன் பண்ணுங்கள். நான் வந்து இது சம்மந்தமாக ஏதாவது இருந்தால் தெரிந்ததை நான் சொல்கிறேன்.